சிவாய நம்ம வணக்கம் மக்களே. இது திங்கக்கிழமை செஞ்ச பூஜை தான். நான் வந்து சனிக்கிழமை ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு திங்கக்கிழமை புறப்படுறதா இருந்தது. அந்த பூஜாரி வந்து அக்கா 4 மணிக்கெலாம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற பேசில் எப்பயுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. லேட்டாக தான் பஸ் வரும், லேட்டாக தான் புறப்படுவோம். சரின்னுட்டு நாங்கள் வந்து காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றலான்னுட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெளியே கோலம் போட்டு அங்கே தீபம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே பூஜை முடிச்சுட்டு கோயில்கிட்ட போன நேரம் வந்து 5:15 புறப்பட்டோம். அங்கே போய் பூஜை முடிஞ்சிட்டு பஸ் வரதுக்கு வெயிட் பண்ணி அங்கே 8:45 தான் பஸ் வந்தது. அங்கே பூஜை பண்ணி முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு புறப்பட்ட நேரம் 9 மணி. அங்கே போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் மக்கள் சில பேருக்கு உண்மையாக சாமி வரும், சில பேர் வந்து சந்தோஷக்கோசரம் சாமி வந்த மாதிரி ஆடுவாங்க. ஏன்னா சில பேர் ஆடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. சரி நாங்கள் போய் அங்கே சேர்ந்த நேரம் கோயிலுக்கு 7 மணி ஆகிடுச்சி. பக்கம் 6:45 7 மணி ஆகிடுச்சி. நாங்கள் 7 மணி ஆச்சுன்னா நாங்கள் வந்து இங்கே ஒசூரில் பிரித்திரங்க தேவி பார்த்துட்டு அங்கே நாஷ்டா சாப்பிட்டு அப்புறமேலுக்கு காலபைரவர் கிருஷ்ணகிரியில் அங்கே பார்த்துட்டு பூஜை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போய் சேர்றது தான் 7 மணி ஆச்சு. அங்கே போய் நாங்கள் டோக்கன் வாங்கின்னு உள்ளே போகிற மக்களே அளவு கடந்த கூட்டம். இந்த மாதிரி கூட்டம் நான் வந்து போகும்போது எப்பயுமே கிடையாது. இந்த முறை தான் இந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. அந்தளவுக்கு கூட்டம் மக்களே. ஏன்னா எப்பயுமே இவ்வளோ கூட்டம் கிடையாது. சரின்ட்டு நாங்கள் ஓம் சக்தி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம். ஏன்னா எல்லாருமே ஓம் சக்தி கூப்பிடுவாங்க போகும்போது, நாங்களும் ஓம் சக்தி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம். மக்களே நாங்கள் போகும்போது பாருங்கள் அவ்வளோ அளவு கடந்த கூட்டமாக இருக்கும். போயிட்டு நாங்கள் இருமுடி செலுத்திட்டு சரின்ட்டு அன்னதானத்துக்கு போகிற மக்களே. இப்போ அந்த அன்னதானத்துக்கு போகும்போது கூட அவ்வளோ கூட்டம் மக்களே, அளவே கிடையாது. ஏன்னா சாமி சாப்பாடு ஒரு நேரம்னா சாப்பிடணும் தான் போனோம். போயிட்டு பாரு மக்களே, உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், ரசம், மோர் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஏன்னா எல்லோரும் நான் வீடியோ எடுத்தேன். எவ்வளோ மக்கள் சாப்பிட்றாங்க மக்களே. போய் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 10 மணி மக்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.